இமாமுனா ذهبي ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அன்னவர்கள் எழுதுகிறார்கள், தொழுகையை விடுவது எவ்வளவு பெரிய பாவம் என்பதை அவர்கள் விளங்கப்படுத்துகிறார்கள். கபாயிர் என்ற நூலிலே 70 விதமான பெரும் பாவங்களை அவர்கள் எழுதுகிறார்கள். அந்த 70 விதமான பாவங்களையும், அதாவது ஒவ்வொரு பாவத்தினுடைய தரத்திற்கு ஏற்பவாறு தர்த்தீபாக எழுதுகிறார்கள். அதிலே அவர்கள் முதலாவது, உலகத்தில் மிக பெரிய பாவம் என்ன தெரியுமா? இணை வைத்தல் தான் ஆக பெரிய முதலாவது ஸ்தானத்தை அடைந்திருக்கின்ற பாவம். இரண்டாவதாக எழுதுகிறார்கள், ஒரு மனிதனை கொலை செய்வது, இது மிக பெரும் இரண்டாவது பாவம். மூன்றாவதாக சூனியம் செய்வது மிக பெரும் பாவம். நான்காவதாக அவர்கள் பெரும் பாவத்தை எழுதும் பொழுது விபச்சாரத்தை எழுதவில்லை, மது அருந்துவதை எழுதவில்லை, மற்றவனுடைய சொத்தை அபகரிப்பதை எழுதவில்லை. எங்களிடத்திலே பெரும் பாவத்தை கேட்டால் நாங்கள் சொல்வோம் விபச்சாரம் என்று சொல்வோம், மது அருந்துவது என்று சொல்வோம், மற்றவனுடைய சொத்தை அபகரிப்பது என்று சொல்வோம், புறம் பேசுவது என்று சொல்வோம். நான்காவது பெரும் பாவமாக இமாமுனா ذهبي ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அன்னவர்கள் எழுதுகிறார்கள், ஒரு மனிதன் தொழுகையை விடுவது தான் நான்காவது மிக பெரும் பாவம். ஐந்தாவது மிக பெரும் பாவம் ஃபர்தான நோன்பை விடுவது. ஆறாவது கடமையான ஜகாத்தை ஒரு மனிதன் கொடுக்க வசதி இருந்தும் அதை விட்டு விடுவது. ஏழாவது ஹஜ் வாஜிபாகி அந்த ஹஜ்ஜை செய்யாமல் இருப்பது. இதற்கு பிறகு தான் அவர்கள் விபச்சாரத்தை எழுதினார்கள். இதற்கு பிறகு தான் அவர்கள் மதுவை எழுதினார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்று ஊரிலே, இன்று நம்முடைய உலகத்திலே வட்டிக்காரனை நாம் ஒதுக்குகின்றோம், மது பிரியனை ஒதுக்குகின்றோம். விபச்சாரம் ஒரு மனிதன் புரிந்து விட்டால் குடும்பத்தை விட்டும் அவனை தூரமாக்குகின்றோம். ஆனால் தொழுகையை விட்டவன் ஒவ்வொரு வீட்டுக்குள்ளே இருந்து கொண்டிருக்கிறான். தொழுகையை விட்டவன் மிக பெரும் நான்காவது பாவத்தை செய்து கொண்டு என்னுடைய மகனாக வீட்டுக்குள்ளே, என்னுடைய மனைவியாக வீட்டுக்குள்ளே, என்னுடைய தாயாக, தந்தையாக, சகோதரனாக வீட்டுக்குள்ளே இருக்குகிறான். சகோதரிகளே, என்னுடைய மகனை வட்டியிலிருந்து காப்பாற்றிய நான், என்னுடைய மகனை விபச்சாரத்திலிருந்து காப்பாற்றிய நான், தொழுகையை விடுவதை விட்டும் என்னுடைய மகனை காப்பாற்ற தவறிவிட்டேனே. சகோதரிகளே, தொழுகையை விடுவதை விட்டும் காப்பாற்ற தவறிவிட்டேன். தொழுகைக்கு ஏதவில்லையே. சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரிகளே, தயம்மத்துடைய பாடத்திலே வரக்கூடிய ஒரு சம்பவம் தான். ஒரு மனிதர் பாலைவனத்திலே பிரயாணம் செய்கிறார். அவருடைய கையிலே ஒரு சிறிய அளவு தண்ணீர் இருக்குகிறது. அஸானுடைய நேரம் நுழைகிறது. இவர்கிட்ட இருக்கக்கூடிய தண்ணீரால் இவருக்கு உது செய்வதற்கு மாத்திரம் தான் போதும். கடிநாய் அல்ல, சாதாரண ஒரு நாய் வந்து தண்ணீர் கேட்கிறது. இந்த சந்தர்ப்பத்தில் இவர் அந்த தண்ணீரை அந்த நாய்க்கு கொடுத்துவிட்டு மண் மூலமாக தயம்மும் செய்து தொழுகை நிலைநாட்டு என்று சொல்லுகிறது மார்க்கம். அதே மனிதர் பிரயாணம் செய்கிறார். கையிலே சிறிய அளவு தான் தண்ணீர் இருக்குகிறது. தொழாத ஒரு மனிதர் தண்ணீர் கேட்கிறான். எப்படி வந்திருக்கிறது என்றால், அந்த தண்ணீரை கொடுக்கவில்லை என்றால் அவன் அந்த இடத்திலே மாண்டு போய்விடுவான் என்றிருந்தாலும் தண்ணீரை கொடுக்க வேண்டாம். நீங்கள் அந்த தண்ணீர் மூலமாக வுது செய்துவிட்டு தொழுகை நிலைநாட்டுங்கள்.
தாகித்த நாய்க்கு தண்ணீரை கொடுக்க சொன்ன இஸ்லாம் தொழாத மனிதருக்கு தண்ணீரை கொடுக்காதே என்று சொல்லுகிறது. ஏன்? அவன் அல்லாஹ்வுடைய அனைத்து அனத்துக்களையும் அனுபவித்து விட்டு அல்லாஹ்வுக்கு மாற்றம் செய்பவன் மிருகத்தை விட கேவலமானவன். மிருகத்தை விட கேவலமானவன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரிகளே, ஆரம்பத்தில் சொன்னதை போன்று இமா ஜமாஅத்தை விட்டவருக்கே சாட்சிக்கு வருவதற்கு கேள்விக்குறி என்றால் தொழுகையை விட்டவனுக்கு சாட்சிக்கு வர முடியுமா? சகோதரிகளே, என்னுடைய மகளுடைய நிக்காகை நான் தந்தையாக இருந்து நான் தான் வழியாக இருக்க வேண்டும். நான் ஒரு தந்தையாக இருந்தால் என்னுடைய மகனுடைய நிக்காகை நடத்தி வைப்பதற்கு நான் தான் வழியாக வர வேண்டும். தொழாத ஒரு தந்தைக்கு மகனுடைய நிக்காகை நடாத்துவதற்கு வழியாக வர முடியுமா? இமாமுனா ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய மதுகபை பின்பற்றக்கூடிய ஃபுகஹாக்கள் சொல்லுகிறார்கள், வழியாக வர எந்த அனுமதியும் கிடையாது. வழியாக வர எந்த அனுமதியும் கிடையாது. அவர் வழியாக நின்று நிக்காஹை நடாத்தி வைத்தால் அந்த நிக்காஹ் பாத்தில், அது முறிந்துவிடும். நன்றாக கேட்டுக்கொள்ளுங்கள், இது பாத்தில் நிக்காஹ். அதே போன்று அதற்கு அடுத்த அந்தத்திலே இருக்கக்கூடிய தந்தையினுடைய தந்தை அல்லது சகோதரர் யாராவது தான் வர வேண்டும். இது இமாமுனா ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் அன்னவருடைய மதுகபினுடைய தீர்ப்பு. ஏனைய மதுகபுகள் இதைவிட ரொம்ப கடினமானது. இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் அன்னவர்கள் சொல்லுகிறார்கள், தொழுகையை விட்டவன் இஸ்லாத்தை விட்டும் சென்று விட்டான், இஸ்லாத்தை விட்டே வெளியேறிவிட்டான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த சட்டத்தை நடைமுறையில் வைத்தால் இன்று எத்துணை நிக்காகுகள் பாத்திலாக இருக்கும் என்ற அந்த கூட்டை கருத்திற்கொண்டு பிற்காலத்தில் வந்த ஃபுகஹாக்கள் சொல்லுகிறார்கள், ஒரு மன்னிப்பை கொடுத்தார்கள். தொழாத மனிதன் தந்தையாக இருந்தாலும் தந்தை தானே முடித்து வைக்கலாம், நிக்காஹ் செல்லுபடியாகும். இந்த மன்னிப்பை வைத்து அமல் செய்கிறோமே தவிர அடிப்படை சட்டத்திற்கு சென்றால் எத்துணை வாழ்க்கைகள் இன்று ஜினாவிலே போய் முடிந்திருக்கும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரிகளே, அல்லாஹ் நம் அத்துணை பேர்களையும் பாதுகாக்க வேண்டும். எனவே இந்த மன்னிப்பை வைத்து ஃபுகஹாக்கள் சொல்லுகிறார்கள், அதாவது நிக்காஹுடைய சபையில் வழியாக மாத்திரம்தான் வரலாம், வேறு எதற்கு வருவதற்கும் இவருக்கு அனுமதி கிடையாது.